ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சத்தான பனிவரகு தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த பனிவரகு தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் 3 கப் அளவு பனி விறகு எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த பனி விறகு பொறுத்தவரை நார்மலான விறகு அரிசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பனி விறகு இருக்கும். இப்போ இந்த பனி விறகு 3 கப்பு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே கப்பில் 1 கப்பு உளுந்து, இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அலசி எடுக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு இதை அலசி எடுக்கணும். சிறுதானியத்தை பொறுத்தவரை இதில் நிறைய தூசி மண் இருக்கும். அதனால் 4லேருந்து 5 டைம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு இதை அலசி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 5 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த அரிசி மூழ்கிறது வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு குறைஞ்சது 4 மணி நேரமாவது இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ 4 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதுனா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் 2 டைமாக இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்ச மாவை பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் பரல் உப்பு சேர்க்குறதா இருந்தால் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை புளிக்க வைக்கணும். கையாலே இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 8லேருந்து 10 மணி நேரமாவது இதை நல்லா புளிக்க விட்டுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லாவே புளிச்சு வந்துட்டுருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்குது. நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், மாவு இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ சூடான தோசைக்கல்லில் 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா இதை பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் தான் சேர்த்து பண்ணுறேன். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான பனிவரகு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.